ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையிலிருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேயர்களாகி உங்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறோம். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. வைராக்கியம். இந்த நாளில் அநேகர் தேவையற்ற காரியத்துக்கு வைராக்கியமா இருக்கிறார்கள். தேவை உள்ள காரியத்துக்கு வைராக்கியத்தை விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்த கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு எனக்கும் சில வைராக்கியங்கள் சில காரியத்துல இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அண்டை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டை போடுகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை வந்தாலும் நாம் கிறிஸ்துவின் அண்டை விட்டு பிரிவதோடு மாத்திரமல்ல, வைராக்கியம் சில காரியத்திலும் இருந்தே ஆக வேண்டும். இந்த வைராக்கியத்தை பார்த்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், உடன்படிக்கையை வலுப்படுத்துகிறார், சமாதானத்தை தருகிறார். சில காரியத்துல, உலக பிரகமான காரியத்துல ஒரு காரியத்தை செய்வதற்கு பல தியாகங்கள் பண்றாங்க, பல காரியத்தை இழக்கிறாங்க அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக. அதே போல நீங்களும் நானும் சில காரியத்தில் வைராக்கியமா இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6-15 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்த பினகாசை பற்றி நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததினாலே என்று வருகிறது. பினகாஸ் பக்தி வைராக்கியமா இருந்திருக்கிறார். பினகாஸ் என்ற எபிரேய பெயருக்கு வெண்கலத்தின் வாய் என்று சொல்லி அர்த்தம். வெண்கலத்தின் வாய். இந்த பினகாஸ் ஜனங்களின் நடுவிலே, இஸ்ரவேலர்கள் மத்தியில கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சபையை சுற்றிலும் சில வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனை பாவங்கள் காணப்பட்டாலும், என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்களாம். அந்நிய தேவர்களை பணிந்து விக்கிரக ஆராதனை செய்தார்களாம். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்பது தேவன் நமக்கு சொன்ன கட்டளைகளில் ஒன்று. விக்கிரகத்தை வழிபடக்கூடாது, உருவங்களை வழிபடக்கூடாது, எந்த சில வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் 10 கட்டளையில் சொன்ன வார்த்தை. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் வேசித்தனம் பண்ணும்போது அந்த வேசித்தனம் பண்ணின 2 பேரையும் பினகாஸ் வைராக்கிய கொண்டு ஆலயத்தின் நடுவந்து எழும்பி ஈட்டி வைத்து குத்தி கொலை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, வேசித்தன பாவம் சபையை சுற்றிலும் நடக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மேல பக்தி வைராக்கிய நிமித்தம் அவர்களை கொண்டு போட்டான். சிம்ரி, கஸ்பி இந்த 2 பேரும் பெற்றோர், தகப்பனார் பிரபுவாய் இருக்கிறார்கள், தகப்பனாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க குடும்பத்துல பினகாஸ் அவங்க முக்கியஸ்தர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்காதவங்க கூட ஆண்டவர் மேல வைராக்கியத்துக்காக குத்தி போட்டான். பினகாஸ் வைராக்கியமா இருந்ததுனால உடன்படிக்கை வலுப்படுகிறது. அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சந்ததிகள்ல உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி செய்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 10-14 பார்த்தீங்கன்னா, எலியா கர்த்தர் மேல வெகு பக்தி வைராக்கியமை காண்பித்தான். அங்கே சோர்ந்து போகிறார். சோர்ந்து போய் கெபியில இருந்தாலும் கூட ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு இந்த எதிர்ல என்ன வேலை? அவனை மறுபடியும் ஓட வைக்கிறாரு. அவன் ஆண்டவருக்கு அதிகமா பக்தி வைராக்கியமா இருந்தேன் என்று சொல்லி 2 இடங்கள்ல அவர் சொல்லுவார், உமக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன்னு சொல்லி. அதுக்கு அப்புறம் தான் அவனை அபிஷேகம் பண்ண வைக்கிறாரு. 3வது அவனுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. இன்னைக்கும் எலியாவை போல பக்தி வைராக்கியமா இருக்கணும். அதுக்கு முன்னால அவன் என்ன சொன்னது என்ன தெரியுமா? நான் சாக போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல. ஒரு பெண்ணினுடைய வார்த்தைக்கு பயந்து போய் இந்த வார்த்தையை சொல்கிறார். இதற்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்த எலியாவுடைய வாழ்க்கையில சோறு வந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட சில சோர்வுகள், சில பிரச்சனைகள் வரலாம், வந்து கொண்டு இருக்கலாம்.
அதுக்கு நடுவுல தான் வெகு பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 69:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வீட்டை குறித்து வெகு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தேன் என்று சொல்லி, அந்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று வருகிறது. ஆண்டவர் மேல அவருடைய வீட்டை குறித்து நமக்கு பக்தி வைராக்கியத்தோடு காணப்படணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபை நமக்கு ஒரு வீடு, அது ஒரு அடைக்கல பட்டணம். அந்த ஆலயத்துல நாட்டப்பட்டால் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்திருக்க முடியும். ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தியாவோம் என்ற வசனம் சங்கீதம் 36:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தாவீது ஒரு இடத்துல சொல்வாரு, என் தாயின் பிள்ளைகளே எனக்கு வேற்று மனுஷரா பாக்குறாங்க, நிந்தைய சுமக்கிறேன். ஆனா இவ்வளவு இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இவ்வளவு என் கூட பிறந்தவங்க இப்படிலாம் பார்த்தாலும் ஆலயத்தை பத்தி எனக்கு வைராக்கியம் பச்சுக்கிறது அப்படிங்கிறார். நமக்கு ஆலயத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். இப்படி காணப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உடன்படிக்கையை திடப்படுத்துகிறார், நம்மை கொண்டு அநேக அற்புதங்களை செய்கிறார். நாம் ஒரு முன்மாதிரியான ஜீவியம் செய்கிறவர்களா இருப்போம். எனவே கர்த்தர் மேலையும் பக்தி வைராக்கியம் இருக்கணும், ஆலயத்தின் மேலையும் பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆலயத்துடைய பக்தி, ஆலயத்து மேலே வச்சிருக்க வாஞ்ச விருப்பம் எல்லாம் நம்மை பற்றிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கும் வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்மீது, ஆலயத்தின் மீது ஆண்டவரை தொடர்ந்து சில காரியங்கள்ல ஆண்டவர் இன்னும் வைராக்கியமா இருக்க, ஆவியில வைராக்கியமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை செய்தி மூலையை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென்.